ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உருளைக்கிழங்கு வடை. குழந்தைங்களுக்கு பொதுவாகவே உருளைக்கிழங்குனா ரொம்ப ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நம்ம இந்த வடையை உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஈவினிங் டைம் டீ டைம் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இது இந்த வடையில் நம்ம இஞ்சியெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால பெரியவங்க கூட சாப்பிட்லாம், கேஸ் பிடிக்காது. இந்த அட்டகாசமான டீ டைம் ஸ்நாக்ஸான உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு வடை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன், குழைய வேக வச்சுருக்கேன். இதை நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். இதுக்கு கடல மாவு ஒரு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு, பெருங்காயம், மல்லித்தழை, இஞ்சி, துருவன இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட இஞ்சி, துருவன இஞ்சி சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு கேஸ் பிடிக்காமல் இருக்கும். துருவன இஞ்சி, மல்லித்தழை, அடுத்தது உப்பு, பெருங்காயம், அடுத்தது சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். இப்போ நம்ம கடல மாவை அப்படியே சேர்த்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். வடை பதத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த கடல மாவு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணும் தேவையில்லை. இதில் இருக்கிற இந்த தண்ணியே போதுமானது. இது ஒரு இன்ஸ்டன்ட் வடை மாதிரி தான். இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு கரெக்டாக இருக்குது, அளவு 5 ஸ்பூன் சரியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் வடை மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன வடையெல்லாம் தட்டி பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்து சின்ன சின்ன தட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நிதானமாக இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு வடை ரெடி. உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வடை பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.